கிரிக்கெட் ஆடிய அமைச்சர் மற்றும் ஆட்சியர் விளையாட்டுப் போட்டிகளை துவக்கி வைக்க வந்த இடத்தில் சுவாரஸ்யமான நிகழ்வு. தமிழ்நாடு அரசின் சார்பில் இளைஞர் விளையாட்டு திருவிழா இது நம்ம ஆட்டம் 2026 எனும் விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைக்கும் நிகழ்ச்சி அரியலூர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதனை தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் துவக்கி வைத்தார். இதில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட திட்ட இயக்குநர் சிவராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஓட்டப்பந்தயம், கபடி, கிரிக்கெட், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெறவுள்ள நிலையில் கிரிக்கெட் போட்டியை துவக்கி வைக்க அமைச்சர் எஸ் சிவசங்கர் வந்தார். அப்போது மாவட்ட விளையாட்டு அலுவலர் அமைச்சரை கிரிக்கெட் ஆட அழைக்கவே அவரும் கையில் பேட்டுடன் களம் இறங்கி முதல் பந்தை எதிர்கொண்டு போட்டியை துவக்கி வைத்தார். அமைச்சரை தொடர்ந்து ஆட்சியர் ரத்னசாமி, திட்ட இயக்குநர் சிவராமன், சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, கண்ணன் ஆகியோரும் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்ததுடன் பின்னர் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பிற போட்டிகளை துவக்கி வைத்தனர். அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இருந்த பெரும். அடுத்தபடியாக அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்து கௌரவிக்கப்படுகிறது. This is the 100 meters finals for women's section. 100 meters ஓட்டப்பட்டுள்ள கல்லூரி மாணவர்களுக்கு அரசின் லேப்டாப் தாமதமாக தருவது ஏன்? இறுதி ஆண்டு பயிலும் பொழுது மாணவர்களுக்கு வழங்கும் நிலையில் அமைச்சர் சிவசங்கர் தந்த விளக்கம். அரியலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் 16 கல்லூரிகளை சார்ந்த 1297 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் வழங்கினார். பின்னர் மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அமைச்சர் சிவசங்கர், தமிழ்நாட்டில் கல்வி மேம்பட வேண்டும், எல்லோரும் கல்வி பெற வேண்டும் எனும் உன்னத நோக்கில் அதிக திட்டங்களை நம் முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார். இந்தியாவிலேயே உயர்கல்வி அதிகம் பெறுபவர்கள் இருக்கும் மாநிலம் எது என அண்மையில் சர்ச்சை எழுந்தது. கல்வி அறிவு அதிகம் உள்ளது சிறந்த மாநிலம் கேரளா. உயர்கல்வி அதிகம் படித்தவர்கள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. உயர்கல்வி 27% தான் உள்ளது. அதை 50% உயர்த்த வேண்டும் என அண்மையில் பிரதமர் மோடி அறிவித்தார். அதை அவர் அறிவித்த போதே தமிழ்நாடு 51% உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கையை பெற்றிருந்தது. மற்ற மாநிலங்களை விட 2 மடங்கு அதிக எண்ணிக்கையிலானவர்களை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது போதாது, எல்லோரும் உயர்கல்வி பெற வேண்டும். மாணவர்கள், பெற்றோரின் குடும்ப சூழல், பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் புதுமை பெண் திட்டத்தில் 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 1000 ரூபாய் தந்து மாணவர்களை ஊக்குவித்து வருகிறார். படிப்பவர்களுக்கு நிதி உதவி, பேருந்து பாஸ் தந்து படிக்க சொல்லும் மாநிலம் தமிழ்நாடு. அதன் அடுத்த கட்டமாக மடிக்கணினி வழங்கியுள்ளனர். இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது போதிய நிதி தமிழ்நாடு அரசிடம் இல்லை. தற்பொழுது நிதி நிலையை சீராக்கிய பின்னர் முதலமைச்சர் வழங்க தொடங்கி இருக்கிறார். சிலர் இறுதியாண்டு மாணவர்களுக்கு வழங்குகின்றனர் என விமர்சித்தனர். படிப்பை முடித்த பின் மேலும் உயர்கல்வி பயிலவும் இணையதளம் மூலமாக வேலை நாடவும் இந்த மடிக்கணினி உதவும். படிப்பை முடித்து தொழில் செய்ய முனைவோருக்கும் இந்த மடிக்கணினி உதவியாக இருக்கும் என உரையாற்றினார். எந்த ஊரு? எந்த ஊருமா? தஞ்சாவூர் மாவட்டம். புதிய தொழில் தொடங்குவதற்கு வசதியாக எல்லா விதத்திலும் உதவியாக இருக்கின்ற ஒரு மடிக்கணியை
நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு போக்குவரத்து பணிமனை அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வருகை தந்த அமைச்சர் சிவசங்கர் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் புதிதாக அரசு போக்குவரத்து பணிமனை அமைத்திட 35 லட்சம் ரூபாய் செலவில் அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற்றது. விழாவில் போக்குவரத்து மற்றும் மின்துறை அமைச்சர் SS சிவசங்கர் பங்கேற்று புதிய பணிமனை அமைத்திட அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தார். இதில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் ரத்தனசாமி, போக்குவரத்து துறை அலுவலர்கள் பலரும் பங்கேற்றனர். முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருந்த பெண்கள் பலரும் அமைச்சர் சிவசங்கரிடம் கைகுலுக்கி வரவேற்று மகிழ்ந்தனர். சிலர் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். மேலும் சில தாய்மார்கள் தங்களது குழந்தையை அமைச்சரிடம் தந்து அவரை தூக்கச் சொல்லி அதனை புகைப்படமாக எடுத்து மகிழ்ந்த காட்சிகள் காண்போரை நெகிழ்ச்சியடைய செய்தது. வந்திருந்த சிறுவர்களிடம் நன்கு படித்து நல்ல மதிப்பெண் வாங்க வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். ஏறக்குறைய 15 நிமிடம் அளவிற்கு தாய்மார்களின் அன்பு வெள்ளத்தில் சிக்கி தவித்த அமைச்சர் சிவசங்கர் பின்னர் அனைவருடனும் கைகுலுக்கி புகைப்படம் எடுத்து அங்கிருந்து ஒரு வழியாக விடைபெற்று சென்றார். அண்ணா கேமரா பாருங்க, அண்ணா கேமரா பாருங்க. ஓகேண்ணா பாதி தான் கேமராண்ணா கேமராண்ணா ஓகேண்ணா. கேமரா என்ன கட்டுறாங்க, என்ன கட்ட போறோம்? அரியலூர் அரியலூர் அருகே பக்தர்கள் சென்ற வேன் தலைகீழாக கவிழ்ந்து விபத்து. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு, குடலாயூத்தூர், காவாலக்கடி உள்ளிட்ட கிராமங்களை சேர்ந்த 16க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒன்று சேர்ந்து வாடகை வேனில் இன்று காலை திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளனர். கோவிலில் வழிபாடுகள் முடிந்த பின் தங்களது சொந்த ஊர்களுக்கு வேனில் திரும்பிக் கொண்டிருந்தனர். அரியலூர் மாவட்டம் பொய்யூர் கிராமம் அருகே வந்தபொழுது திடீரென வேனின் டயர் வெடித்துள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்து சாலையின் ஓரத்தில் விபத்து ஏற்பட்டது. வேனில் பயணித்த பெண் பக்தர்கள் அலறிய சத்தம் கேட்டு உடனடியாக அருகில் இருந்தவர்கள் ஓடி வந்தனர். அவர்கள் விபத்தில் சிக்கிய பெண் பக்தர்களை மீட்டு 108 வாகனம் மூலம் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அன்பரசி, காவ்யா, சரிதா, சரஸ்வதி, மகேஸ்வரி, மாரியம்மாள், சௌமியா, ஜான்சி ராணி, செல்வி, கலைச்செல்வி உள்ளிட்ட 14 பெண் பக்தர்கள் படுகாயங்களுடன் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து குறித்து கீழப்பழுவூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இன்று காலை பெரம்பலூர் அருகே ஏற்பட்ட விபத்தில் 4 பக்தர்கள் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது வேன் கவிழ்ந்து பெண் பக்தர்கள் படுகாயம் அடைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியே தட்டி விட்டுக்கிறாங்க. திண்டிவனம் வட்டம் மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெலாக்குப்பம் ஊராட்சியில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திண்டிவனம் வட்டம் மயிலம் ஒன்றியத்திற்குட்பட்ட பெலாக்குப்பம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பூங்கா பாக்யராஜ் ஏற்பாட்டில் தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஹண்ட் மற்றும் பெலாக்குப்பம் ஊராட்சி இணைந்து வேம்பூண்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்திலும் கிராமம் முழுவதும் உள்ள தெரு வீதிகளிலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். இந்த நிகழ்ச்சியின் மூலம்
தனிநபர் சுத்தம், கழிப்பறை சுகாதாரம், திறந்தவெளி மலம் கழிப்பதை தவிர்ப்பது மற்றும் தூய்மையான சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் வழியாக பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் டேவிட், விழுப்புரம் மாவட்ட தூய்மை பாரத இயக்க ஒருங்கிணைப்பாளர் சங்கர், வட்டார ஒருங்கிணைப்பாளர் முத்துக்குமார், தன்னார்வ தொண்டு நிறுவன மேலாளர் ஜெர்மியா செபாஸ்டின், திட்ட ஒருங்கிணைப்பாளர் கிப்சன், உஷா நந்தினி, ஊராட்சி செயலாளர் ரவிச்சந்திரன், பேராசிரியர் சிகாமணி, விஜயகுமார், ஜெயகிருஷ்ணன், சுகுமார், திவாகர், தீனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பள்ளி மாணவர்கள், ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் பங்கேற்று தூய்மை மற்றும் சுகாதாரத்தை கடைபிடிப்போம் என்ற உறுதிமொழியை ஏற்றனர். அவசியம் 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 கழிப்பறை அவசியம் 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 கழிப்பறை அவசியம். சுகாதாரத்தின் அவசியம். உங்களுக்கு நோய் பரவாமல் தடுக்கலாம், கொசுக்கள் உருவாகாமல் தடுக்கலாம், நீர்கள் அதிகமாக தேக்காமல் இருந்தா திறந்த வெளியில தேக்கும் போது அங்க. பழனியில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளன்று முக்கிய நிகழ்வான முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் நடைபெற்றது. அருள்மிகு முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை கழுத்தில் மங்கள நாணை சுட்டினார். தொடர்ந்து தம்பதி சமேதராக மணக்கோலத்தில் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதராக வெள்ளித்தேரில் எழுந்தருளினார். தொடர்ந்து அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி 4 ரத வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனிக்கு வந்த வண்ணம் உள்ளனர். தமிழக அரசின் உத்தரவால் 24 மணி நேரத்தில் 3 சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை. தமிழகத்தில் விபத்தில் மரணித்தாலும் மூளைச்சாவு அடைந்தாலும் அவர்களுடைய உடல் உறுப்புகளை தானம் பெற்று மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலம் செய்து கொள்ளலாம் என முதலமைச்சரின் உயிர்காக்கும் திட்டத்தால் இந்த அறிவிப்பு அரசு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மருத்துவமனையில் 3 பேருக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருந்த நேரத்தில் இந்த மருத்துவமனைக்கு அரசு அறிவித்ததன் மூலம் கோயம்புத்தூர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 2 சிறுநீரகமும் அதேபோல் மேல்மருவத்தூர் பகுதியில் 1 சிறுநீரகமும் அரசு மூலம் கிடைத்தது. இதை உடனடியாக தமிழக அரசு மருத்துவ நிர்வாகம் மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள், ஓட்டுநர்கள் என அனைவருடைய முழு ஒத்துழைப்பால் இந்த சிறுநீரக உறுப்புகளும் உரிய நேரத்தில் கொண்டுவரப்பட்டு மருத்துவமனையில் 3 பேருக்கு அறுவை சிகிச்சை செய்து இவர்கள் தற்பொழுது நலமாக உள்ளனர். இந்த சாதனை என்பது மருத்துவராலும் மருத்துவர் நிர்வாகத்தாலோ மட்டுமல்லாமல் இதற்காக முதலில் தமிழக அரசுக்கும் முதல்வரின் உயிர்காக்கும் திட்டத்தின் மூலம் உடல் உறுப்புகளை தானம் பெற்று அறுவை சிகிச்சை செய்து கொள்ளலாம், அதற்காக போதிய உதவிகள் அரசு செய்து கொடுக்கும் என்று கூறியிருந்த நிலையில் அதன் சாத்தியத்தாலும் சாலை மார்க்கமாகவே உறுப்புகளை கொண்டு வந்து மருத்துவமனையில் உரிய நேரத்தில் சேர்த்த
ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், காவலர்கள் என அனைவருக்கும் மருத்துவர் நிர்வாகம் சார்பில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி மருத்துவமனையின் மருத்துவ இயக்குனர் டாக்டர் ரமேஷ் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர்கள் சாதனையும் என்பதை விட அரசு அறிவித்த இந்த திட்டத்தினால் நாங்கள் 3 அறுவை சிகிச்சை செய்து சாதனை புரிந்துள்ளோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இதற்காக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். இந்த அறுவை சிகிச்சையை வெற்றிகரமாக செய்த மருத்துவர்கள் கபாலி நீலமேகம், பிரபு, ரமேஷ், ராஜ், குமரேசன், வசீகரன், ராஜ்குமார் ஆகியோருக்கு பயனடைந்த குடும்பத்தினர் நன்றி தெரிவித்தனர். என்பது ஒரு சாதனையான ஒரு விஷயம் இல்லை. இதை எவ்வாறு இந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகம், ஆம்புலன்ஸ் டிரைவர்ல இருந்து மற்ற நண்பர்கள் எவ்வாறு மொத்தமாக உழைத்து அந்த 24 மணி நேரத்தில் கோஆர்டினேட் பண்ணி அந்த 3 கிட்னியும் ரெட்ரீவ் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வரது ஒரு பெரிய விஷயம். இது மாதிரி அறுவை சிகிச்சைகள் நிறைய நடந்திருக்கு. அது முக்கியமாக நாங்கள் கருதவில்லை. இந்த லாஜிஸ்டிக்ஸ் எப்படி நீதிமன்ற வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தில் அத்துமீறிய ஜேசிபி அரிவாள்களுடன் புகழ்ந்து 1100 வாழை மரங்கள் வெட்டி சேதம். ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாழி பகுதியில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலத்தை கைப்பற்றும் நோக்கில் ஜேசிபி இயந்திரம் மற்றும் அரிவாள்களுடன் அத்துமீறி நுழைந்து 1100க்கும் மேற்பட்ட வாழை மரங்களை வெட்டி சேதப்படுத்தியதோடு 8 மாத கர்ப்பிணி பெண் உட்பட குடும்பத்தினருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருநாழி கிராமம் சர்வே எண் 28/3 நிலம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்புக்கும் செந்தூர் பாண்டியன் தரப்பினருக்கும் இடையே முதுகுளத்தூர் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெருநாழி PKM மஹால் வளாகத்தில் உள்ள வாழை தோட்டத்திற்குள் செந்தூர் பாண்டியன் மற்றும் மாரிமுத்து பாண்டியன் ஆகியோர் ஏற்பாடு செய்து அனுப்பியதாக கூறப்படும் நபர்கள் TN 65 AY 7660 என்ற பதிவெண் கொண்ட ஜேசிபி இயந்திரத்துடன் கையில் அரிவாள்களுடன் கூட்டமாக அத்துமீறி நுழைந்துள்ளனர். அவர்கள் ஜேசிபி மூலம் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருந்த முள்வேலியை இடித்து நீர்ப்பாசனத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மின் இணைப்புகளை துண்டித்து சேதப்படுத்தியும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த 4 CCTV கேமராக்களை சேதப்படுத்தியும் சுமார் 1100 வாழை மரங்களை வெட்டி சாய்த்தும் வாழை மரங்களில் இருந்த காய்கள் மற்றும் பூக்களை வெட்டி வீசியும் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளனர். சத்தம் கேட்டு சம்பவ இடத்திற்கு வந்த நந்தினி, அவரது அம்மா, தம்பிகள், தங்கைகள் ஆகியோர் தடுக்க முயன்ற போது 8 மாத கர்ப்பிணியான நந்தினியையும் அவரது தம்பி செந்தில் ஈஸ்வரனையும் தாக்கியதோடு வெட்டி கொலை செய்தால்தான் இந்த சொத்தை காப்பாற்ற முடியும் என கொலை மிரட்டல் விடுத்து சம்பவ இடத்தில் ஜேசிபி இயந்திரத்தை அப்படியே நிறுத்திவிட்டு எதிரிகள் தப்பி சென்றுள்ளனர். இதுகுறித்து நந்தினி அளித்த புகாரின் அடிப்படையில் பெருநாழி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் அவர்களை கூலிக்கு ஏற்பாடு செய்து அனுப்பியதாக கூறப்படும் செந்தூர் பாண்டியன், மாரிமுத்து பாண்டியன் மற்றும் தங்கராஜ் இவர்கள் மீது பல நில மோசடி, முத்திரைத்தாள் மோசடி போன்ற பல வழக்குகள் இவர்கள் மீது காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்டும் உள்ளது. தற்போது இந்த நிலம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி அத்துமீறி நிலத்திற்குள் நுழைந்து வாழை மரங்களை வெட்டி சேதப்படுத்தியதன் காரணமாக மேற்கண்ட 3 மீதும் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வல்லக்கோட்டை முருகன் திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அடுத்துள்ள வல்லக்கோட்டை கிராமத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் உள்ளது. பழமையான இத்திருக்கோவில் திருப்புகழ் பாட பெற்றதாகும்.
இங்கு வந்து வழிபடுவோருக்கு பதவி உயர்வு, சொந்த வீடு, திருமண வாழ்வு கிடைப்பதால் வந்தாரை வாழ வைக்கும் வள்ளக்கோட்டை முருகன் என்ற சிறப்பு இந்த தலத்திற்கு உண்டு. இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச உற்சவம் விமர்சையாக நடைபெறும். இந்துக்களின் தனிப்பெரும் விழாவாகவும் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாளாகவும் தைப்பூசம் உள்ளதால் இந்த நாளை அரசு விடுமுறை தினமாக அறிவித்திருந்தது. இங்கு தைப்பூச உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதிகாலையிலேயே ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் வந்து பொது தரிசனம், விரைவு தரிசனம் ஆகியவற்றில் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி முருகப்பெருமானை வணங்கினர். உற்சவத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. மூலவருக்கு தங்க முலாம் கவசம் சாற்றப்பட்டு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. உற்சவர் சந்நிதி, மூலவர் சந்நிதிகளில் பல வகை பழங்கள், மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மூலவர் சந்நிதிகளில் பல வகை பழங்கள், மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. அதிகாலை 4 மணிக்கு சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மலர் காவடி எடுத்தும் அலகு குத்தி கொண்டும் வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். தொடர்ந்து மாலை 4 மணிக்கு உற்சவர் திருக்கோவிலில் இருந்து புறப்பாடாகி அருகில் உள்ள வேல்குன்றம் மலைக்கு எழுந்தருள உள்ளார். தைப்பூசத்தை முன்னிட்டு வல்லக்கோட்டை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வேல்குன்றம் மலையில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு இரவு 8 மணிக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு 10 மணிக்கு அங்கிருந்து சுவாமி புறப்பட்டு வல்லக்கோட்டை கிராமத்தில் வீதி உலா நடைபெற உள்ளது. இந்த திருக்கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்று வரும் தைப்பூச உற்சவ ஏற்பாடுகளை மண்டல இணை ஆணையர் குமரதுரை அறிவுரைப்படி திருக்கோவில் நிர்வாக அதிகாரி செந்தில்குமார், அறங்காவலர் குழு தலைவர் செந்தில் தேவ்ராஜ், அறங்காவலர்கள் விஜயகுமார், கலைச்செல்வி கோபால், மோகனகிருஷ்ணன், செல்வகுமரன் மற்றும் உற்சவதாரர்கள் கிராம மக்கள் செய்திருந்தனர். சார், முன்னாடி என்ட்ரன்ஸ்ல நிக்காதீங்க சார். நீங்க நிக்கிறது வேஸ்ட். இந்த ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிறீங்கல்ல, உங்களதான். அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டுக்கிறீங்களே, உங்களதான் பெரியவரே, உங்களையே தான். கொஞ்சம் மூவ் பண்ணி நில்லுங்க சார். உங்களை பார்த்து பின்னாடி ஒரு 50 பேர் வந்து நின்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இவ்வளவு பேர் வந்து சாமி பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. அனகாபுத்தூர் புனித அந்தோணியர் ஆர்சி தொடக்கப்பள்ளி மற்றும் புனித அந்தோணியர் ஆர்சி உயர்நிலைப்பள்ளியின் சமூக விழிப்புணர்வு நோக்கில் 59ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. சென்னை அனகாபுத்தூர் காமராஜபுரம் புனித அந்தோணியார் ஆர்சி தொடக்கப்பள்ளி மற்றும் புனித அந்தோணியார் ஆர்சி உயர்நிலைப்பள்ளியின் சமூக விழிப்புணர்வு நோக்கில் 59வது ஆண்டு விழா பங்கு தந்தையும் தாளாளருமான அருட்பணி ஜூலியன் பிரகாஷ் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆண்டு விழாவில் இணை அருட்தந்தை ஸ்டீபன்ராஜ், நில அளவை தனி வட்டாட்சியர் ராஜேந்திரன், உயர்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் இமாக்லேட், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் கவிதா ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சியினை கண்டு மகிழ்ந்தனர். ஆண்டு விழாவில் பள்ளி மாணவ மாணவிகளின் பாடல் மற்றும் நடனத்துடன் போதை விழிப்புணர்வு, உடல் நலம், உணவு முறை, மருத்துவம், அன்னை தெரேசா அவர்களின் சமூக சேவைகள், விஞ்ஞானத்தில் பெண்களின் முன்னேற்றம் குறித்தும், கைபேசியை நல்லவைக்கு பயன்படுத்தும் முறை, கீரை வகையால் ஏற்படும் நன்மைகள் என பல்வேறு முறைகளில் விழிப்புணர்வு ஏற்படும் விதமாக நேர்த்தியாகவும் பயனுள்ளதாகவும் நடனத்திலும் பாடல் வரிகளிலும் அர்த்தம் பெருகியவாறு கலை நிகழ்ச்சிகளை நடத்தி அசத்திய பள்ளி மாணவர்கள் விழாவில் முன்னாள் மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளி என பெருமையுடன் கூறி மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
ஊராட்சிக்கு சொந்தமான நிலத்தை தங்களிடம் ஒப்படைக்க கூறி வனத்துறையின் வாகனத்தையும் ஜேசிபி இயந்திரத்தையும் சிறைப்பிடித்த பொதுமக்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றியம் கடல்மங்கலம் ஊராட்சியில் கடந்த 2001ஆம் ஆண்டு அப்போதைய ஊராட்சி நிர்வாகம் அந்த ஊராட்சிக்கு சொந்தமான அரசு புறம்போக்கு நிலங்கள் சுமார் 130 ஏக்கரை காடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் வனத்துறையினிடம் ஒப்படைத்தது. இதில் சுமார் 110 ஏக்கரில் வனத்துறை பல்வேறு வகையான மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளது. ஆனால் இந்த மரங்களால் கடல்மங்கலம் ஊராட்சிக்கு எந்தவிதமான வருவாயும் ஈட்டித் தரவில்லை என கூறப்படுகிறது. எனவே மீதம் இருக்கும் 20 ஏக்கர் நிலங்களை ஊராட்சியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதில் ஊராட்சிக்கு வருவாய் தரும் மரங்களை ஊராட்சி நிர்வாகமே நடவு செய்யும் என்றும் தற்போதைய ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னி விஜயன் தலைமையில் கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த நிலையில் வனத்துறையினர் ஜேசிபி இயந்திரத்துடன் வந்து மீதமுள்ள 20 ஏக்கர் நிலங்களில் மரக்கன்றுகளை நடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வனத்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜேசிபி இயந்திரத்தை சிறைபிடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனால் செய்வதறியாது நின்ற வனத்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினர். இதனால் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். நட்டுக்கொடு பயனுள்ள மரங்களை நட்டுக்கொடு பயனுள்ள மரங்களை நட்டுக்கொடு பயனுள்ள மரங்களை நட்டுக்கொடு. உத்தரமேரூர் ஒன்றியம் கடல்மங்கலம் ஊராட்சி. இந்த ஊராட்சியில் பார்த்தீங்கன்னா 2021 அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஊராட்சியில் வனத்துறைக்கு லேண்டை கொடுத்துருக்காங்க மரக்கன்றுகள்லாம் நடுறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மீதி கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கராவுக்கு எதுவும் இல்லாமல் நடாமல் இருக்குது. ஸோ அந்த இடத்த நாங்கள் ஊராட்சியில் என்ன பண்ணுறோம், பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து பஞ்சாயத்துக்கு எந்த ஒரு வருமானம் இல்லாதனால புளியா மரம் இல்லை பல வகை மரம் இல்லை சவுக்கு இல்லை தைல மரம் ஊராட்சிக்கு வருமானம் வரக்கூடிய மரமாக நான் அந்த மீதி இடத்த. இருங்குன்றம்பள்ளி பாலமுருகன் திருக்கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருங்குன்றப்பள்ளி மலை மீது பிரசித்தி பெற்ற அருள்மிகு பாலமுருகன் சுவாமி திருக்கோவில் உள்ளது. பழமையான இத்திருக்கோவில் திருப்புகழ் பாடப்பெற்றதாகும். இங்கு வந்து வழிபடுவோருக்கு பதவி உயர்வு, சொந்த வீடு, திருமண வாழ்வு கிடைப்பதால் வந்தாரை வாழ வைக்கும் இந்த தலம். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச உற்சவம் விமர்சையாக நடைபெறும். இந்துக்களின் தனிப்பெரும் விழாவாகவும் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாளாகவும் தைப்பூசம் உள்ளதால் இந்த நாளை அரசு விடுமுறை தினமாக அறிவித்திருந்தது. இங்கு தைப்பூச உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது. அதிகாலையிலேயே பக்தர்கள் வந்து பொது தரிசனம் சென்று நேர்த்திக்கடன் செலுத்தி முருகப்பெருமானை வணங்கினர். உற்சவத்தை முன்னிட்டு அதிகாலை 3 மணிக்கு மூலவருக்கு உற்சவமும் சிறப்பு அபிஷேகமும் நடைபெற்றது. மூலவருக்கு சிறப்பு மலர் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. அதிகாலை 4 மணிக்கு சிறப்பு தீபாராதனைகள் செய்யப்பட்டு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். மேலும் 20ஆம் ஆண்டு தைப்பூச திருவிழாவையொட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் பால்காவடி எடுத்தும் அலகு குத்திக் கொண்டும் வந்து பிரார்த்தனைகளை நிறைவேற்றினர். மேலும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா ஏற்பாடுகள் அனைத்தும் கோவில் நிர்வாகம் சார்பில் மிக சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது.
தமிழக முன்னாள் முதல்வர் மறைந்த ஓமந்தூர் ராமசுவாமி அவர்களின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூர் கிராமத்தில் 1895ஆம் ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதி ராமசாமி பிறந்தார். 1938 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக பதவி வகித்த ராமசாமி 1947 முதல் 1949 வரை தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். அதன் பின்னர் ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்ட ராமசாமி 1951 வடலூரில் தங்கினார். சுத்த சன்மார்க்க நிலையம், அப்பர் அனாதை ஏழை மாணவர் இல்லம், ராமலிங்கர் தொண்டர் இல்லம், வள்ளலார் குருகுலம் உயர்நிலைப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்களை ஏற்படுத்தி ஏழை மக்களுக்கு உதவிகள் செய்தார். கடந்த 1970ஆம் ஆண்டு அவர் மறைந்தார். அவரது நினைவை போற்றும் விதமாக அவர் பிறந்த ஊரான ஓமந்தூரில் அவருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மறைந்த ராமசாமியின் 131வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் வானூர் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரபாணி, திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் மற்றும் மரக்காணம் மேற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன், கண்டமங்கலம் ஒன்றிய செயலாளர் ராமதாஸ், திண்டிவனம் நகர செயலாளர் ரூபன்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். கல்வி கண் திறந்த கடவுளான காமராஜரையும் ஒட்டுமொத்த நாடார் சமூகத்தையும் இழிவுபடுத்தும் வகையில் பேசிய யூடியூபர் முத்தாரை கண்டித்து மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் பழைய பேருந்து நிலையம் அருகே கர்ம வீரர் காமராஜரை வன்மையாக இழிவுபடுத்தி பேசிய யூடியூப் முத்தாரை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட அனைத்து நாடார் சங்கம் மற்றும் சாலவாக்கம், செங்கல்பட்டு வட்டார ஐக்கிய நாடார் சங்கம் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு யூடியூப் முக்தாரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் மாரிசாமி நாடார், பொருளாளர் இசக்கிதுரை நாடார், செயலாளர் ஜெயராஜ் நாடார், மின்னல் ஸ்டீபன், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்குமார், இளைஞரணி தலைவர் ஜெயபால், செங்கல்பட்டு தலைவர் கனகராஜ், செயலாளர் பால்ராஜ், மறைமலை நகர் பகத்சிங், மகாபலிபுரம் நாடார் சங்க தலைவர் திராவிடமணி, செயலாளர் நல்லசிங்கம் மற்றும் பொத்தேரி, சிங்கபெருமாள் கோவில், கூடுவாஞ்சேரி, திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு, மானாமதி, புதூர், மகாபலிபுரம் நாடார் சங்கத்தினர் கலந்து கொண்டனர். யூடியூப் முக்தாரை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி பெற்றோருடைய வாக்கு நீங்க சமுதாயத்தை விட்டுருங்க. எத்தனை லட்சம் பேர் தாமரை கல்வி பெற்றிருக்கா? எத்தனை லட்சம் விவசாயம் கொடுத்து போறாரு? பெற்ற தாய்க்கு தண்ணி பை போடுறது மிக ஒரு காமராஜ். அவர்கள் கொண்டுள்ள தலைமையை உயர்த்தி காட்டுவதற்காக நான் எந்த கட்சி பேரும் சொல்ல விரும்பல. மற்றவரை வச்சுட்டு 2000க்கும் பெரும் தலைவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற தமிழ் தலைவர் அவர்களுக்கும் அடுத்த சமூகம் சேர்ந்துதான் விவாதிக்கின்றன. இப்படி அமைதி பூத்துக் கொண்டிருக்கிற தமிழகத்தை விடியல் ஆட்சி தருகிறேன் சொல்கின்ற ஒரு முதல்வர் தேவையற்ற ஒரு சாதி சண்டையை உருவாக்கி அதில் குளிர்காய வைக்கும் முக்தார் போன்ற இணைப்பினர்களை மயிலம் முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற முருகன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் முருகன் மயில் வடிவ மலையில் வள்ளி தெய்வானையுடன் பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார். இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதுபோல் இன்று தைப்பூச திருவிழா நடைபெற்றது. அதனையொற்றி இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு முதற்கால அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு விரதம் இருந்த பக்தர்கள் ஸ்ரீ பாலசித்தர் அக்னி தீர்த்த குளத்தில் நீராடி அலகு குத்திக்கொண்டு பக்தர்கள் பால் காவடி, பன்னீர் காவடிகளை எடுத்தனர். தொடர்ந்து மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலையா சுவாமிகள் தமிழ்கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் ராஜில்குமார் ராஜேந்திரன் முன்னிலையில் பக்தர்கள் கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா என கோஷங்கள் எழுப்பிக்கொண்டு காவடிகளை எடுத்து தீமிதித்து சென்று மலை மீதுள்ள வள்ளி தெய்வானை முருகனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தி தனது வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டனர். மாலை 6:30 மணி அளவில் முருகனுக்கு 1008 சங்கு அபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் இரவு 8 மணி அளவில் வள்ளி தெய்வானை முருகன் தங்கமயில் வாகனத்தில் மலைவலம் வந்து பக்தர்களுக்கு
காட்சியளிப்பார். இதில் பாண்டி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட நகரங்களில் இருந்தும் மயிலம் சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்தும் வந்து கலந்து கொண்டு முருகனை தரிசித்தனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மயிலம் பொம்மபுர ஆதீனம் 20ஆம் பட்டம் சிவஞான பாலையா சுவாமிகள் செய்திருந்தார். கழுகுமலை தைப்பூச தேரோட்டத்தில் தேர் சக்கரத்தில் சிக்கி ஒருவர் உயிரிழந்தார். தென்பழனி என்று அழைக்கப்படும் கழுகுமலை கழுகாசல மூர்த்தி கோவிலில் தைப்பூச தேரோட்டம் நடைபெற்ற நிலையில் தேருக்கு தடி போட்டு வந்த கழுகுமலையைச் சேர்ந்த சப்பானிமுத்து என்பவர் தவறி தேர் சக்கரத்தில் விழுந்து உயிரிழந்தார். கிழக்கு பஜார் பகுதியில் தேர் விழுந்த பொழுது தடி போட முயன்றுள்ளார். அப்பொழுது தவறி விழுந்து சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். கழுகுமலை போலீசார் உடலை கைப்பற்றி கோவில்பட்டி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூர் ஆய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். உயிரிழந்த சப்பானிமுத்து அங்குள்ள தீப்பெட்டி தொழிற்சாலையில் காவலாளியாக பணியாற்றி வந்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசுவாமி அவர்களின் 131வது பிறந்த நாளை ஒட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஓமந்தூரில் உள்ள சென்னை மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்களின் 132வது பிறந்த நாளையொட்டி அவரது மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் ரெட்டி நல சங்க மாநில தலைவர் ரவி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் மாசிலாமணி, மாவட்ட அவைத் தலைவர் டாக்டர் சேகர், மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார், மரக்காணம் ஒன்றிய கழக செயலாளர்கள் பழனி, ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் ராஜா பூர்ணச்சந்திரன், விழுப்புரம் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திரன், கௌரவ தலைவர் ரமணன், செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மண்டபத்திற்கு வந்து மரியாதை செலுத்துகின்ற நேரத்தில் அவருடைய வரலாற்றை உற்று பார்க்கின்ற நேரத்தில் நாம் அனைவருக்கும் ஒரு உற்சாகம், ஒரு யுக்தி, ஒரு மனிதன் வாழ்கிற காலத்தில் நேர்மையுடனும் உழைப்புடனும் தேசிய அளவிலான டாஜ்பால் விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் பரிசுகளை வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே செண்டிவாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளி விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற தமிழ்நாடு டாஜ்பால் சங்கம் சார்பில்
18வது சீனியர் தேசிய டாட்ஜ்பால் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட இந்த விளையாட்டுப் போட்டியினை தமிழ்நாடு டாட்ஜ்பால் ஒருங்கிணைப்பாளர் இளையராஜா அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா உள்ளிட்ட 16 மாநிலங்களில் இருந்து டாட்ஜ்பால் போட்டியில் 30 அணியினர் கலந்து கொண்டு 3 நாட்கள் விளையாடினர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குவதற்காக மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமாரவேல் கலந்து கொண்டு மகாராஷ்டிரா அணி ஆண்கள் மற்றும் பெண்கள் முதல் பரிசு பெற்றனர். அவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் கோப்பையை வழங்கப்பட்டது. 2வது பரிசு மும்பை ஆண் மற்றும் பெண்கள் அவர்களுக்கு கோப்பை, பதக்கம், சான்றிதழ் வழங்கப்பட்டது. 3வது பரிசு தமிழ்நாடு அணி அவர்களுக்கு கோப்பை, பதக்கம், சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஆசிய டாட்ஜ்பால் கூட்டமைப்பு தலைவர் ஃபிரார், செண்டிவாக்கம் தனியார் பள்ளி தாளாளர் மரியா பிராங்க்லின் பிரபு, ஆசிய டாட்ஜ்பால் கூட்டமைப்பு தலைவர் சந்திரபோஸ், செண்டிவாக்கம் தனியார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பாரதி, இணை ஒருங்கிணைப்பாளர் விளையாட்டு குழு பிரதாப், சுனில் பாஸ்கரன், தருண் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். விருதாச்சலம் பெரியார் நகர் தெற்கில் உள்ள தனம் மளிகை கடை சார்பில் 7ஆம் ஆண்டு அன்னதான விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பெரியார் நகர் தெற்கு பூதம்பூரில் உள்ள தனம் மளிகை கடை சார்பில் தைப்பூசத்தை முன்னிட்டு 7ஆம் ஆண்டு அன்னதான பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வடலூர் வள்ளல் பெருமான் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு 300க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த அன்னதான பெருவிழாவை துவக்கி வைத்தவர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் தெய்வத்திரு ரங்கநாதன். இன்று இந்த அன்னதான பெருவிழாவை பூஜைகள் செய்து தீபாராதனைகளை செய்து துவக்கி வைத்தவர் ரங்கநாதன் அவர்களின் புதல்வர் ரமேஷ். இந்த அன்னதான பெருவிழாவை முருகன் அடிமை ஸ்ரீ ஜெயபாண்டியன் 7வது நிறுவனமாக மிக சிறப்பாக செய்தார். இந்த நிகழ்ச்சியில் வேணுகோபால், ஜிஆர் பிரிண்டர்ஸ் உரிமையாளர்கள் மற்றும் செய்தியாளர் சீனு துரை மற்றும் ஊர் பெரியவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். கீழே கொட்டுறாங்க சுடுதே. கீழே